வணக்கம் நண்பர்களே. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் வெளியில சொல்ல தயங்குறோம், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பேரை தினமும் பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, மலச்சிக்கல். இது வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல நண்பர்களே, ஒரு மனிதனுடைய மனநிலையையும் தினசரி வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கிற ஒரு விஷயம். இந்த விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு என் கிளினிக்கு வந்த ஒரு பேஷண்ட் அனுபவம் மூலமாக விளக்க போறேன். சில மாதங்களுக்கு முன்பு ரங்கநாதன் ஐயா என்ற ஒரு நோயாளர் என பார்க்க வந்தார். வயசு 70, ரிட்டையர்ட் அரசு ஊழியர். வெளியில பார்த்தா ஒழுங்கான டிசிப்ளினா வாழ்ந்தவர் மாதிரி தெரிஞ்சார். ஆனா அவர் உட்கார்ந்ததும் முதல்ல சொன்ன வார்த்தையே இதுதான்: டாக்டர், காலையில எழுந்தாலே மோஷன் போகுமா போகாதா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. நான் கவனிச்ச முதல் விஷயம் என்னன்னா, அவருக்கு வயிற்று பிரச்சனையை விட அதுக்கான மன அழுத்தம் அதிகமா இருந்துச்சு. அவர் சொன்னார், ஒரு நாள் கூட சரியா போகலன்னா அந்த நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, யார்கிட்டயும் பேச தோணல. இங்கதான் நான் அவருக்கு முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா சொன்னேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு தவறான புரிதல் இருக்கு. தினமும் மோஷன் போகலன்னா அது மலச்சிக்கல். ஆனா மருத்துவ ரீதியா பார்த்தா ஒரு வாரத்துக்கு 2 முறைக்கும் குறைவா மலம் போனாதான் கான்ஸ்டிபேஷன். அதனால பிரச்சனை இருப்பதை விட பிரச்சனைக்கு பயம் அதிகமா இருந்தது அவருக்கு. ஒரு பேஷண்ட் மலச்சிக்கலோட வந்தா நான் முதல்ல கேக்குறது தினசரி உணவு பழக்கம், தண்ணி குடிக்கும் அளவு, உடல் உழைப்பு, சர்க்கரை நோய் இருக்கா, முழங்கால் வலி இருக்கா. ரங்கநாதன் ஐயா சொன்ன பதில்கள்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுது. நான் அவருக்கு இப்படி விளக்கினேன்: வயசு ஆக ஆக நம்ம வயிற்றுப் பகுதியில இருக்கிற நரம்புகள் மெதுவா பலவீனமா ஆகும். அதனால குடல் அசைவுகள் குறையும், உடல் உழைப்பு குறையும், தண்ணி சரியா குடிக்காததுனால, நார்சத்து இல்லாத உணவுனால, உடம்பு ஹீட் ஆகிறதுனால, டயபெட்டிஸ் இருந்தா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதனால மலச்சிக்கல் வர வாய்ப்பிருக்கு. நான் அவருக்கு தெளிவா சொன்னேன், மாத்திரைய உடனே எடுத்துக்க வேண்டாம், முதல்ல வாழ்க்கை முறைய சரி பண்ணலாம். நான் பரிந்துரைத்தது தினமும் கொஞ்சம் நடை, போதுமான தண்ணீர், காய்கறிகள், நார்சத்து அதிகம், மோஷன் வந்தா தடுக்காம போவது. அவர் என்னிடம் சொன்னார், டாக்டர், முழங்கால் வலி இருக்கு, இந்தியன் டாய்லெட் முடியாது. அப்போ நான் சொன்னது, அதே வெஸ்டர்ன் டாய்லெட்ல காலுக்கு கீழே ஒரு ஸ்டூல் வச்சு தைஸ் வயிற்ற அமுக்குற மாதிரி ஸ்குவாட் பொசிஷன் போல உட்காருங்க. இந்த சின்ன மாற்றமே அவருக்கு நல்ல ரிலீஃப் கொடுத்தது. நான் எல்லா நோயாளிகளுக்கும் சொல்றேன், மலச்சிக்கல் என்றாலே வாழ்க்கை முழுக்க மாத்திரை சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. காரணத்தை சரியா புரிஞ்சா நிரந்தர தீர்வு கிடைக்கும். இப்போ அவர் ஃபாலோ அப்புக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்றார், டாக்டர், இப்போ காலையில எழுந்தாலே பயம் இல்ல, வயிறு லைட்டா இருக்கு. அது ஒரு மருத்துவருக்கு கிடைக்கிற ரொம்ப பெரிய சந்தோஷம். மலச்சிக்கல் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதை அலட்சியப்படுத்தினாலும் தவறான பழக்கங்களோட வாழ்ந்தாலும் பிரச்சனை நீடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்க வீட்ல இருக்கிற பெரியவர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்க சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.